உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம தேவனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? அவர் நேரத்தை உங்களுக்காகலாம் மாற்ற மாட்டார், மாற்றவே மாட்டார். அவர் நேரம் ஃபிக்ஸ் பண்ணது நேரம் தான். ஆனால் அது வரைக்கும் நீ சும்மா இருந்தினா உனக்கு நஷ்டம் இல்லை. புரியுதா? உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, டிப்ரெஷன் இல்லை, ஸ்ட்ரெஸ் இல்லை, சும்மா தான் இருக்கணும். ஆனால் சுற்றி இருக்கிறவன் உன்னை சும்மா விட மாட்டான். நீ என்ன கவலையே இல்லாமல் இருக்கிற, இப்படியா இருக்கிறிய, நீ என்ன சோம்பேறியா, ஏன் இப்படி இருக்க? இல்லைடா, எனக்கு ஒன்று வச்சிருக்கிறாரு, அது வரும். அது வர வரைக்கும் முருங்கை மரத்தை வச்சு பாருங்க, டக்குன்னு ஒரு 6 மாதத்துக்குள்ள முருங்காய் வந்துடும். ஆனால் நீங்கள் மாமரத்தை வச்சு பாருங்க, அது வரத்துக்கு எப்படியும் 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். அப்புறம் முருங்காய் மரம் பார்த்து மாமரத்தை பார்த்து என்ன பார்த்தால 6 மாதத்தில் வந்துட்ட, நீ சோம்பேறி, மெதுவாக வளர்ற, பழத்தையும் காணோம், ஒன்றுத்தையும் காணோம், நீ வேஸ்ட்டு தெரியுமா? நான் பாரு ஒல்லியாக இருந்தாலும் எவ்வளோ முருங்காய் கொடுக்குறேன், நீ குண்டா இருக்கிற, ஒன்றும் இல்லைம்பா. மாங்காய் சொல்லுவோம், டேய் நீ காத்தடிச்சா கீழே விழுவ, என்னை கத்தர் உருவாக்குறது எவ்வளோ புயல் அடித்தாலும் கீழே விழாமல் ஸ்ட்ராங்காக நிற்க வைக்கிறதுக்கு உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் கனி கொடுப்பேன் பாரு, என் கனியோடைய ஈக்குவல் பண்ண நீ ஒன்றும் இல்லாமல் காணாம போயிடுவேன். ஆனால் எனக்கு ஒரு டைம் வச்சிருப்பாரு. யூ மஸ்ட் வெயிட்.